Hi friends, welcome to Madras. நம்ம இன்னைக்கு 1 கப் ரவையில இன்ஸ்டன்ட்டான அதிரசம் தான் செய்ய போறோம். சாப்பிடுறதுக்கு ரொம்ப சாஃப்ட்டா நல்லா ஜூஸியா இருக்கும். 4 ல இருந்து 5 நாள் வரைக்கும் வெளியில வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு சாப்பிடுறதா இருந்தா 10 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம். குட்டீஸ்னா பாத்தீங்கன்னா போட்டி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா ஜூஸியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த ரெசிபி செய்யறதுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அது மட்டும் இல்லாம வீட்ல இருக்க பொருளை வச்சு ரொம்பவே சிம்பிளா செஞ்சிடலாம். சரிங்க फ्रेंड्स, இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துர்க்கேன். எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ சேம் அதே கப்பில் தான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1.5 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சர்க்கரை ஃபுல்லாக நல்லா கரையட்டும். சர்க்கரை முழுவதும் கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. 7லேருந்து 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த சர்க்கரை பாகு வந்து கம்பி பதம் எதுவும் வர வேண்டாம், ஒரு பதம் கூட வரக்கூடாது. சர்க்கரை பாகு கையில் தொட்டு பார்க்கும்போது பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கணும், அவ்வளோதான். பதம் எதுவும் வர வேண்டாம். சர்க்கரை பாகு 2 விரலுக்கு நடுவில் இப்படி வச்சு தொட்டு பார்த்தீங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை இருக்கும், இதுதான் பதமே. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுடுங்க. 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எல்லா பொருட்களுமே ஒரே கப்பில் தான் மெஷர்மெண்ட் பண்ணணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவை கலர் மாறக்கூடாது, லைட்டாக மட்டும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும். இப்போ இது கூட சேம் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்குறது வந்து காய்ச்சின பால். பால் சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரவையில் பால் சேர்க்கும் போது தெரிக்கும், ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது வந்து ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து நல்லா பவுடராக இருக்கணும். உங்கள்கிட்ட ஏலக்காய் வந்து பவுடராக இல்லைன்னா 3 ஏலக்காய் எடுத்து நல்லா இடித்து சர்க்கரை பாகு கூட சேர்த்துக்கோங்க. இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் வந்து மேம்படுத்தி காட்டும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். நல்லா ஒரே ஈவனாக வந்து கலந்து விட்டுக்கோங்க, கட்டிகள் இல்லாத மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டு ஈரப்பதமாக இருக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா சூடு ஆறினதுக்கு அப்புறமா இன்னும் கெட்டியான தன்மையாகிடும். ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா அதிரசம் வந்துட்டு எண்ணெயில் போடும்போது பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடும். இந்த அளவுக்கு பதமாக இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா சப்பாத்தி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணையுமோ சேம் அதே மாதிரி தான் நல்லா சாஃப்டாக பிணையணும். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மாவு பிணையும் போது கைக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சாஃப்டாக பிணைறீங்களோ அப்போ தான் வந்து அதிரசம் வந்து எண்ணெயில் போடும்போது நல்லா பிரியாமல் வரும். நெய்யும் ஏலக்காய் பவுடரும் சேர்த்துருக்கனால பார்த்தீங்கன்னா அதிரசம் சாப்பிடும்போது நல்லா மணமாக இருக்கும். பார்க்கும்போதே தெரியும் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிட்டு இருக்கேன்னு. ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நல்லா மாவு பிணைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும். அதிரசம் சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து 2 உள்ளங்கைக்கும் நடுவில் வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. இந்த மாவு வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த உருண்டையை ஒரு பிளேட்டில் வச்சுடுங்க. நல்லா ஃப்ளாட்டான ஒரு கிண்ணத்தில் இதை போல் லைட்டாக நெய் தடவிட்டு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே இங்கே மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே ஈவனாக கிடைக்கும். இதை போல் தான் ஒரே ஈவனாக இருக்கணும். அதிரசம் வந்து மேடு பள்ளமாகவும் இருக்கக்கூடாது, விரிசலும் இருக்கக்கூடாது. அப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரியாமல் வரும். இப்போ பார்த்தீங்களா, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இன்னும் ஒன்று செஞ்சுருக்கேன். இதில் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் விரிசல் இருக்குது பாருங்கள். இப்போ இதே மாதிரி தான் ஃபிங்கரில் வந்து லைட்டாக இதை போல் சரி பண்ணிங்கன்னா சரியாகிடும். இதே மாதிரி தான் சரி பண்ணணும். இப்போ இதே மாதிரி தான் இருக்க எல்லா மாவுலையும் செஞ்சுக்கலாம். 1 கப் மாவுக்கு ஒரு தட்டு ஃபுல்லாக அதிரசம் கிடச்சிருக்கு பாருங்கள். எல்லா மாவுலையும் இதே போல் செஞ்சாச்சு. இப்போ இது வந்து ஒரு ஓரமாக இருக்கட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா கேப் இருக்கணும். அதிரசம் வந்து எண்ணெயில் சேர்த்த உடனே கரண்ட் எதுவுமே உடனே யூஸ் பண்ணக்கூடாது, அதுவே தன்னால் பொங்கி வரணும். பார்க்கும்போது பாருங்கள் மினி பூரி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தன்னால் ஃப்ளஃபியாக ஆனதுக்கப்புறமா தான் கரண்ட் யூஸ் பண்ணி திருப்பி விடணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் திருப்பி விட்டீங்கன்னா அதிரசம் வந்து பிரிஞ்சிடும். எண்ணெயுடைய சலசலப்பு அடங்கி எண்ணெயில் இருக்க பபுள்ஸும் குறைஞ்சிடுச்சுன்னா அதிரசம் வெந்துருச்சுன்னு அர்த்தம். மேலே வந்து அரிசி மாவு அதிரசம் மாதிரி கலர் மாறின உடனே எடுத்துடுங்க. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எண்ணெயில் இருக்க பபுள்ஸ் ஃபுல்லாக அடங்கிடுச்சு பாருங்கள். எண்ணெயுடைய சலசலப்பும் அடங்கிடுச்சு. அதிரசமும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு.
அதிரசம் எண்ணெயிலேருந்து எடுத்த உடனே சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பாகும் வந்து கொஞ்சம் மிதமான சூடாக இருக்கணும். கரண்டி வச்சு அதிரசத்தை வந்து சர்க்கரை பாகில் அப்படி இப்படி கொஞ்சம் திருப்பி போடுங்க. அப்போ தான் அதிரசம் வந்து சர்க்கரை பாகில் நல்லா ஊறும். அடுத்த பேஜ் ஃப்ரை பண்ணுற வரைக்கும் சர்க்கரை பாகில் இருக்கட்டும். இதே நீங்கள் சர்க்கரை பாகு ரொம்ப சூடு பண்ணிட்டீங்க, ரொம்ப சூடாக இருக்குன்னா போட்டு கொஞ்சம் நேரத்தை எடுத்துடுங்க, இல்லைன்னா ரொம்ப ஊறிடும். இப்போ செகண்ட் பேஜ் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க விரிசல் இருக்கான்னு. இப்போ பாருங்கள், ஒரு விரிசல் கூட இல்லை. சேம் அதே மாதிரி ப்ராசஸ் தான். நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா திருப்பி விடணும். நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டான ரவா அதிரசம் கிடைக்கும். மாவு வந்து நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கணும், விரிசல் இருக்கக்கூடாது, அது மாதிரி மேடும் பள்ளமும் இல்லாமல் இருக்கணும். அதிரசம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு, நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இது எல்லாமே எடுத்து சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே தெரியும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். சர்க்கரை பாகில் ஊறுறதுக்கு முன்னாடி எடுத்து சாப்பிட்ருவாங்க, அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் சர்க்கரை பாகில் சேர்த்த உடனே அப்படியே விட்டமாக திருப்பி போட்டு எடுத்துடணும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான அதிரசம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம வீட்டு குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கு பாருங்கள் ரியல் அரிசி மாவு அதிரசம் மாதிரியே இருக்குது. சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து குட்டீஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நம்புகிறேன். எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காவது இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்து சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.